ஏன் சொல்லும் அழுக வருது? அதான் பிரியங்கா, அதுக்கு என்ன புரிஞ்சதுன்னே தெரியல. பாடி முடிச்ச உடனே அதுதான் அம்மா. ரொம்ப அழகா இருந்தது கண்ணா. தேங்க்யூமா. அவ்வளவு அழகா பாடினீங்க. இதுல இந்த உனக்கு தொட்டில் கட்டி நான் ஆறாரிரோ பாடணும், அதே மாதிரி நான் உனக்கு தாயா பிறக்கணும், அதெல்லாம் ரொம்ப நல்ல லைன்ஸ். அப்படியே அப்படியே நடக்கட்டும்னு நானும் விஷ் பண்றேன். தேங்க்யூமா. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு எல்லா குழந்தைங்களுக்கிட்டையும் சொல்லணும்னு தோன்றது, அம்மா அப்பா ரெண்டு பேரும் அவங்களோட நல்ல வயசுல உங்களுக்கு எல்லாம் நல்லா படிக்க வச்சு உங்களை நல்லா அழகா பாத்துக்கிட்டு எல்லாம் உங்களை நல்ல ஒரு இடத்துல செட்டில் ஆகிற வரைக்கும் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் வயசாகும் போது, அவங்க வீக் ஆகும் போது அவங்கள பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. அது எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். அம்மா அப்பா தான் நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்க முடியற தெய்வம் அவங்க தான். அதனால கண்டிப்பா அவங்க கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது எல்லா பசங்களோடும் பொறுப்பு. அதுதான் எனக்கு சொல்ல தோன்றது. அழகா பாடின கண்ணா, அவனுக்கு ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ கொடுத்த நல்ல டெடிகேஷன் அம்மாக்கு. காட் பிளஸ் யூ. தேங்க்யூமா. கார்த்திக், ரொம்ப அழகா இருந்தது. உங்க ரெண்டு பேரும் வாசிச்சது அழகா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நான் மென்ஷன் பண்ணி யோசித்தேன், அம்மா சொல்லிட்டாங்க. கார்த்திக், அந்த ஓப்பனிங் டுடுக் போர்ஷன் வந்து ரொம்ப அழகா கேட்டுச்சு. அண்ட் ரிதம் ஆரம்பிச்சு அந்த சாங்குள்ள போன உடனே தீபா வர்ஷனாவுடைய வாய்ஸ் வந்த உடனே அப்படியே அரஸ்டிங்கா இருந்தது. முதல்ல இந்த சாங், ஐ திங்க் தட் இஸ் த ரைட் வேர்ட், ரொம்ப அரஸ்டிங்கா இருந்தது. அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் தீபா வர்ஷனா வந்து ஒரு கோல்டன் பசர் வாங்கும் போதும், நல்ல கமெண்ட்ஸ் வாங்கும் போதும், நாங்க ஆக்சுவலி இப்படி இருந்து பாக்குறதுனால எங்களுக்கு தெரியல, பட் டெலகாஸ்ட் பார்க்கும் போது தெரியுது அவ்வளவு துள்ளி குதிக்கிறாங்க அம்மா. ஸோ வந்து அந்த அம்மாவுடைய அந்த அன்பு, அந்த பேரன்பு வந்து இந்த பிள்ளை மேல இருக்கிறது வந்து அவ்வளோ அழகா தெரியுது, அவ்வளோ அழகா இருக்கு அதை பார்க்க. அண்ட் தீபா வர்ஷனா ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ். ஒரு குழந்தை அம்மாக்கு தாலாட்டு பாடினா அதை விட ஒரு அழகு இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். தேங்க்யூ மேம். இன்னைக்கு எஸ்பெஷலி அம்மா அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால பயங்கர ஃபீலா இருந்தது. ஒரே ஃபீல். எல்லாரையும் அழ வச்சுட்டேன் இன்னைக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது தீபா வர்ஷனா. தேங்க்யூ மேம். அண்ட் எனக்காக ஒரு 2 லைன் நீங்க தான் ட்ரைனிங் மேடம், ஒரு 2 லைன் பாடலாம் இல்ல எங்களுக்காகவும்? அழகு நிலவே கதவை திறந்து அருகில் வந்தாயே, எனது கனவை உனது விழியில் எடுத்து வந்தாயே, ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்று பாலை வார்த்தாயே, என் பாவி உயிரை திருப்பி தரவே பறந்து வந்தாயே, இந்த பாவி உன்னை சுமந்ததில்லை நான் உன் தாயே, அழகு நிலவே கதவை திறந்து அருகில் வந்தாயே, எனது கனவை உனது விழியில் எடுத்து வந்தாயே. பியூட்டிஃபுல். உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன். ஏன்னா அவரு பாடும் போது அப்படியே ரசிச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. பொண்ணு பாடுறத ரசிச்சுட்டு இருக்கிறதா இல்ல உங்களுக்கு உங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சா, நாங்க எங்களுக்கு என்ன ஆச்சு துவைமன் சார், நாங்க இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே அப்படின்னு அந்த ஸ்கிரீன்ல நான் பாத்துட்டு இருந்தேன். சொல்லுங்க சார். பாப்பா பாடும்போது என்னுடைய அம்மா ஞாபகம் வந்துச்சு. ஆரம்பத்துல மதியம் வரையும் நடவு நட்டா 50 ரூபாய் சம்பளம், பொழுது வரையும் நடவு நட்டா 70 ரூபாய் சம்பளம். அந்த சம்பளத்தை வாங்கி எங்களை படிக்க வச்சாங்க. எங்க அப்பாவும் அதே மாதிரி கஷ்டப்பட்டாங்க ரொம்ப. பட் நாங்க நல்ல நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில எங்க அப்பாவை நாங்க தவறிட்டாங்கன்னா முடியாம 5 வருஷம் இப்ப சித்ராமா என்ன சொன்னாங்களோ அந்த விஷயத்த நாங்க 5 வருஷம் நாங்க வந்து அப்பாவை படுத்த படுக்கையிலே வச்சு நாங்க பாத்துருந்தோம். பாப்பாவுக்கே தெரியாத ஒரு விஷயம் அவங்க அம்மா சொல்லுவாங்க. நான் ஒரு 7 மந்த் மேம் பாப்பா வயிற்றுல இருக்கும்போது 2:30 மணிக்கு நானும் எங்க அம்மாவும் நடைப்பயணமா போயிட்டு இருக்கும்போது கழுத்துல கத்தி வச்சு, அம்மாக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. அதெல்லாம் ரூல்ஸ்
ரூல்ஸ் வந்து கிஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் கட்டி பிடிக்கணும். சித்ராமா சொல்லிருக்காங்க, இல்லன்னா அப்படியே எல்லாம் மைனஸ் ஆகும். எங்க அப்பா பயங்கரமான கிஃப்ட். சலங்கை. அம்மாவுக்கு வந்து பரதம் ஆட ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து அம்மாவுக்கு ஆசையா நான் அந்த சலங்கை வாங்கி கொடுத்தேன். ஜட்ஜஸ் விஜய் டிவி மூலியமா எங்க அம்மாவுக்கு இந்த மேடையில வாழ்த்து சொல்லி அந்த gift கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது. கேட்பரி டெய்ரி மில்க் மில்கினீஸ் ஃபில்ட் வித் ஃபன் சேலஞ்ச் காத்துட்டு இருக்கு. என்னன்னு பாத்துடலாமா? ஓகே. அது கொடுங்க, அந்த போல் கொடுங்க மேடம். நீங்க அப்படி திரும்புங்க மேடம், அந்த சைடு. பாப்பாக்கு வந்த கேள்வி என்னன்னா, தீபவர்ஷனாக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் என்ன? நூடுல்ஸ். நூடுல்ஸ். அம்மாக்கு வந்து உனக்கு நூடுல்ஸ் பிடிக்கும்னு சொல்றாங்க. என்ன நீ என்ன சொன்ன? ஆமா. ஆமா, எனக்கு நூடுல்ஸ் தான் பிடிக்கும். நூடுல்ஸ் ஈஸியா சலக்குன்னு போயிடும் சார் வாய் உள்ள போட்டோன்னு. அதான் தீபவர்ஷனா ஓட்ட வழியா போயிடும். ஓட்ட வழியா போயிடும். அவளுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா போகும். சோ கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ கேட்பரிஸ் டெய்ரி மில்க் மில்கினீஸ் வழங்கும் gift hamper. அது மட்டும் இல்லாம உங்களுக்காக உங்கள் சத்யா வழங்கும் கோல்ட் காயின் அன்பு பரிசாக தீபவர்ஷனா வாழ்த்துக்கள்.